அகதா கிறிஸ்டியின் அந்த புதையல் எங்கே? அத்தியாயம் 18. இரண்டாவது நள்ளிரவு வீர சாகசம். மறுநாள் மத்தியானம் ரயிலிலிருந்து இறங்கியதும் இறங்காததுமாய் ஆண்டனி பார்த்த முதல் ஆள் சூப்பரிண்டெண்டன்ட் பேட்டல். அதிகாரியின் முகம் ஒரு சிரிப்புக்கு சின்னதாய் இடங்கொடுத்தது. சொன்னபடி நான் திரும்பிட்டேன் என்று குறிப்பிட்டார் ஆண்டனி. அப்படி நான் பண்ணுறேன்னா பார்த்து ஊர்ஜிதப்படுத்திக்க தான் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்களோ? பேட்டில் மறுத்து தலையசைத்தார். அதை பற்றி நான் கவலைப்படவே இல்லை மிஸ்டர் கேட். நான் இப்போ லண்டன் போகிற பயணம் நீங்கள் வந்திருக்கும் நேரத்தோடு ஒத்து போயிருக்கு, அவ்வளோதான். உங்களுக்கு நம்பும் மனோதிடம் இருக்கு மிஸ்டர் பேட்டில். அப்படியா நினைக்கிறீங்க நீங்கள்? நோ, அதாவது எப்படி சொல்லுவது, ஆழம், படு ஆழம். ஸோ நீங்கள் லண்டன் போகிறீங்க, அப்படிதானே? நான் போகிறேன் மிஸ்டர் கேட். எதுக்காகன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. துப்பறியும் அதிகாரி மறுபதில் தரவில்லை. நீங்கள் சரசமாக பேசிடுறீங்க என்று குறிப்பிட்டார் ஆண்டனி. உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே அதுதான். ஆழ்ந்த தூரத்தில் மினுமினுப்பு தெரிந்தது பேட்டிலின் கண்களில். நீங்கள் சொல்லிட்டு போன உங்களோட குட்டி ஜாப் என்னாச்சு மிஸ்டர் கேட் என விசாரித்தார். எப்படி போச்சது? பூஜ்யம். துளி லாபம் இல்லாமல் திரும்பியிருக்கேன் பேட்டில். ரெண்டாவது தடையாக நான் முழுசாக தப்பாக இருந்திருப்பது நிரூபணமாயிருக்கு. நான் கேட்கலாம்னா என்ன வேலையா போனீங்க சார்? அந்த பிரெஞ்சு வேலைக்காரியை நான் சந்தேகிச்சேன் பேட்டில். ஒன்று, துப்பறியும் கதைகளில் கோடிட்டு காட்டப்படும் பாத்திரத்தை போல அவ ஒருத்தி தான் இந்த வீட்டில் இருக்கிற கூட்டத்திலேயே நம்ப முடியாத வித்தியாசமானவளா எனக்கு தோணினான். ரெண்டாவது, துயரம் சம்பவித்த இரவில் அவ அறையில தான் அந்த நேரத்தில் விளக்கெரிந்தது. அதை ஒன்றை பிடிச்சிக்கிட்டே தொங்க வேண்டிய பெரிய துப்பு கிடையாது. நீங்கள் சொல்வது ரொம்ப சரி. பெருசாக முன்னேற்றம் தரவல்ல துப்பில்ல தான். ஆனால் அவள் இங்கே கொஞ்ச நாளாக தான் இருக்கா என்பதையும், மேலும் சந்தேகத்துக்குரிய வகையில் ஒரு பிரெஞ்சுக்காரன் இப்பகுதியை நோட்டமிட்டு அலையிறான் என்பதையும் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். யாரை சொல்கிறீங்க? தன் பெயரை செல்லாஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அலையிறானே, அவனையா? இங்கே இருக்கிற விடுதியில் தங்கியிருப்பவனையா? சில்க் உடையில் தென்படும் ஒரு பயணி அவனை சொல்கிறானே, அவனையா? அப்பப்பா, என்ன சுறுசுறுப்பு! அவனே தான். அவனை பற்றி என்ன சொல்கிறீங்க? ஸ்காட்லாண்ட் யார்ட் என்ன நினைக்குது? அவன் நடவடிக்கைகள் சந்தேகத்துக்கு இடம் அளிப்பவையாக தான் இருக்கு என்று பாவமற்று சொன்னார் பேட்டில். ரொம்பவும் சந்தேகத்துக்கு இடம் அளிப்பவையா இருக்குன்னு நான் சொல்வேன். வெல், நான் ரெண்டையும் சேர்க்க பார்க்குறேன். உள்ளே இருக்கும் பிரெஞ்சு பணியாள், வெளியே சுற்றிக்கிட்டு இருக்கும் பிரெஞ்சு அந்நியன், ரெண்டு பேரும் ஏதோ ஒரு கூட்டணியாக இருக்காங்கன்னு முடிவு கட்டியிருக்கேன் நான். உடனே மேடம் ஃப்ரான் 10 வருஷமாக வேலை பண்ணிக்கிட்டு இருந்த பெண்மணியை பார்த்து விசாரிக்க நான் பறக்கிறேன். ஆரம்பத்திலேயே ஃப்ரெண்ட் அப்படின்னு ஒருத்தியை நான் கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்கன்னு முடிவாக நான் பண்ணினேன். ஆனால் பேட்டில், என் கணிப்பு தப்பு. மேடம் ஃப்ரெண்ட் ஒரு தங்கமான பொண்ணு. பேட்டில் ஒப்புக்கொள்வதாய் தலையை மட்டும் அசைத்தார். அவங்க கூட நான் பேச ஆரம்பிச்சதுமே தப்பான இடத்துல வந்து கதவை தட்டிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. எஸ், மறுபடியும் ஒப்புக்கொள்வதாய் தலையசைத்தார் பேட்டில். இருந்தாலும் மிஸ்டர் கேட், இதே கருத்துலேயே நீங்கள் எப்போவுமே இருந்துடக்கூடாது. பெண்கள் மேக்கப் என்ற அரிதார கலையால் என்ன வெல்லமோ பண்ணலாம். ஒரு அழகான பொண்ணு தலைமயிரை கொஞ்சம் வெள்ளையாக்கிக்கிட்டு தோய்ந்து போன மாதிரி உடையணிந்துக்கிட்டு கருவட்டத்தை
கண்ணை சுற்றி ஏற்படுத்திக்கிட்டு நடக்கவே முடியாத மாதிரி நொண்டிக்கிட்டு தன்னை மாற்றிக்கிட்டாளா? அவளை நல்லா தெரிஞ்சவங்களா 10ல் 9 பேரில் அவளை அடையாளம் காண முடியாது. இப்படி ஒரு வலுவான மாற்றத்தை ஆண்களால் கொண்டு வந்திருக்க முடியாது. புருவத்தையும் முழுக்கவும் மாற்றப்பட்ட பல் செட்டையும் போட்டுக்கிட்டு முழு பாவத்தையும் நீங்கள் மாற்றிக்க பார்க்கலாம். ஆனால் காட்டி கொடுக்க எப்பவும் காதுகள் போதும் மிஸ்டர் கேட். காதுகளில் பலதரப்பட்ட உணர்ச்சிகள் இருக்கு. எஸ், அதுக்காக என் காதுகளை அப்படி முறைச்சி பார்க்காதீங்க பேட்டில் என்று குறை கூறும் தொனியில் சொன்னார் ஆண்டனி. என்னை படபடப்பாக்குகிறீங்க. சின்னதாய் சிரித்தார் பேட்டில். தொடர்ந்தார். ரொம்ப கணிசமான ஆண்கள்தான் தங்களுடைய அடையாளத்தை முழுக்க மறைச்சிக்கிட்டு நம்ம கூடவே இருக்கும் திறமை வாய்ந்தவங்க. நான் அறிஞ்சு ஒரே ஒரு ஆள் தான் இப்படி மாறுவேடம் போட்டுக்கிட்டு சாதிப்பதில் மாஸ்டராக திகழ்ந்துக்கிட்டு இருக்கான். கிங் விக்டர். கிங் விக்டரை பற்றி எப்பவாவது கேள்விப்பட்டதுண்டா மிஸ்டர் கேட்? இக்கேள்வியை டிடெக்டிவ் போட்ட விதத்தில் ஏதோ ஒரு வகையான திடீர் தன்மையும் கரார் தன்மையும் இருக்க, இதற்கு விடையாய் ஆண்டனியின் உதடு வரை வந்துவிட்ட விடையை அவர் உடனே கொட்டிவிடாமல் அதை 1க்கு 2 முறை பரிசோதித்து கொள்ளும்படி ஆனது. வந்த கேள்விக்கு மாறாக கிங் விக்டர் என்று அப்பெயரையே ஒரு முறை சொன்ன ஆண்டனி, எங்கேயோ இப்பெயரை நான் கேள்விப்பட்ட மாதிரிதான் இருக்கு என்றார். உலகின் மிக பிரபலமான நகை கொள்ளைக்காரன் இவன். ஐரிஷ் இவன் அப்பா, பிரெஞ்சுக்காரி அம்மா. குறைந்தபட்சம் 5 மொழிகள் பேசுவான். ஒரு சிறை தண்டனையை அவன் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தான். ஆனால் அது சில மாதங்களுக்கு முன்னாடி முடிஞ்சிடுச்சு. நிஜமா அப்ப அவன் இப்போ எங்கே இருப்பான்னு உத்தேசம்? வெல் மிஸ்டர் கேட், இக்கேள்விக்கு தான் இப்போ எங்களுக்கு விடை தேவை. இந்த கேஸின் களம் இன்னும் இறுக்கமாக்குது என்றார் ஆண்டனி. இவன் இங்கே வந்து இருக்கும் சாத்தியக்கூறுகள் இருக்கா? ஆனால் இவனுக்கு அரசியல் வாழ்க்கை வரலாறுகளில் அதிகம் ஈடுபாடு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒன்லி ஜுவல்ஸ் இல்லையா? அப்படி எதுவும் கட்டுப்பாடுகள் இருக்காது என்றார் சூப்பரிண்டெண்டன்ட். எங்களுக்கு அவனை பற்றி தெரிஞ்சிருப்பதிலிருந்து சொல்கிறேன். அவன் ஏற்கனவே கூட இங்கே வந்து இறங்கி இருக்கலாம். மாறு வேடத்தலா? சூப்பர். நீங்கள் அவனோட காதை பார்த்தே அவனை அடையாளம் கண்டுபிடிச்சு ப்ரமோஷன் வாங்கிடுவீங்க. உங்களோட குட்டி குட்டி ஜோக்கில் உங்களுக்கு நம்பிக்கை ஜாஸ்தி போல மிஸ்டர் கேட். ஓகே, சொல்லுங்க. ஸ்டெயின்ஸ் பகுதியில் நடந்திருக்கிற அந்த விளங்காத சம்பவம் பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஸ்டெயின்ஸா என்றார் ஆண்டனி. ஸ்டெயின்ஸில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? சனிக்கிழமை பேப்பர்களில் இருந்ததே, அதையெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். தெருவோரத்தில் சுடப்பட்டு கிடந்த ஒரு மனுஷன், அயல் நாட்டான். மறுபடியும் இன்னைக்கும் அது பேப்பர்களில் வந்திருக்கே. இப்படி எதையோ நானும் பார்த்தேன் என விட்டேற்றி தனமாய் சொன்னார் ஆண்டனி. தற்கொலையா தெரியல? நோ, அருகில் எந்த ஆயுதமும் காணப்படலை. இதுவரைக்கும் அவன் யாருன்னு அடையாளம் காணப்படலை. இதில் நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காப்புல படுது என்றான் ஆண்டனி சிரித்தபடி. பிரின்ஸ் மைக்கேலுடைய டெத்துடன் இதுக்கு சம்பந்தம் ஏதும் கிடையாது இல்லையா? சூப்பரிண்டெண்டன்ட் கைகள் ஸ்திரமாய் நின்றன. அப்படியே அவருடைய கண்களும் நடுக்கமற்று விளக்க ஒண்ணா தினசில் வேண்டுமென்றே சூப்பரிண்டெண்டன்ட் முறைத்து பார்த்து கொண்டிருக்கிறார் என ஆண்டனி நினைப்பது வெறும் கற்பனையா இல்லையா? தற்சமயம் தொடர் இடியோசையாய் சப்தப்படுத்தி கொண்டு நடைமேடைக்குள் நுழைந்து கொண்டிருந்த லண்டன் ட்ரெயினை பார்த்ததும் போர்ட்டரை தேடினார் பேட்டில். ஒரு சின்ன விடுதலை பெருமூச்சு ஆண்டனியிடமிருந்து வெளிப்பட்டது.
பார்க்கின் வழியாக எப்பொழுதும் இல்லாத குணாதிசயமாய் தீவிர சிந்தனையோடு நடக்கலானார் ஆண்டனி. விதிவசப்பட்ட வியாழன் இரவில் எந்த வழியில் அவர் வீட்டினை அடைந்தாரோ அதே வழியிலே செல்ல வேண்டும் என திட்டமிட்டு வீட்டினை நெருங்கிய கட்டத்தில் விளக்கெறிந்ததாய் தனக்குள் உள்ள குறிப்பினை ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ளும் விதமாய் தன் மூளையின் ஞாபக சக்தி அனைத்தையும் ஒன்று திரட்டி கொண்டு நிமிர்ந்து ஜன்னலை பார்த்தார் அவர். வீட்டின் கடைக்கோடியிலிருந்து வரும் இரண்டாவது ஜன்னல்தான் அது என்பதில் அவர் நிச்சயமாகத்தான் இருக்கிறார். இதை நிரூபித்துக் கொள்ள முயற்சித்து கொண்டிருந்த போதுதான் அவர் அதை கண்டுபிடித்தார். வீட்டின் கடை மூலையில் டானா போன்ற ஒரு திருப்பம் இருந்தது. அது சின்ன வளைவு. அங்கும் ஒரு ஜன்னல் இருந்தது, ஆனால் சற்று உள்ளடக்கமாக. இங்கு பார்க்கில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நின்று பார்க்கும்போது இந்த ஜன்னலைத்தான் முதல் ஜன்னலாய் எண்ணிக்கையில் வைக்கப்படும். இதனால் மீட்டிங் அறையின் முதல் ஜன்னல் இரண்டாவது ஜன்னலாகிவிடுகின்றது. ஆனால் சில கஜங்கள் வலப்பக்கம் நகர்ந்து நின்று பார்க்கும்போது அந்த திருப்பம் காணாமல் போய்விட வீட்டின் கடைமூலையாய் மீட்டிங் அறை தோன்றுகிறது. டானா வளைவின் உள்ளடங்கிய ஜன்னல் இப்பொழுது காணாமல் போய்விட மீட்டிங் அறையின் ஜன்னல்களே முறையே 1 மற்றும் 2 என்று ஆகின்றன. விளக்கொளி உண்டான போது ஆண்டனி நின்று கொண்டிருந்தது எந்த இடத்தில்? இக்கேள்விக்கான விடையை அடைவது மிகவும் சிரமமான விஷயமாய் அமைந்தது ஆண்டனிக்கு. இந்த குறிப்பிடும்படியான வித்தியாசத்தை ஓரிரு கஜங்கள் உண்டு பண்ணி தருகின்றன. ஆனாலும் ஒரு விஷயம் மட்டும் போதுமான அளவுக்கு தெளிவாயிருந்தது. வீட்டின் கடைமூலையிலிருந்து வரும் இரண்டாவது ஜன்னலிருந்துதான் விளக்கொளியை பார்த்ததாய் ஆண்டனி சொன்னது தப்பாய் கூட இருக்கலாம். இது மூன்றாவது ஜன்னலிலிருந்தும் வந்திருக்கும் என்பதற்காக அத்தனை வாய்ப்புகளும் இருக்கின்றன. எனில் அந்த அறையில் இருப்பது யார்? எத்தனை சீக்கிரம் முடியுமோ அத்தனை சீக்கிரத்தில் அதனை கண்டுபிடித்து விட வேண்டும் என முடிவெடுத்து கொண்டார் ஆண்டனி. அதிர்ஷ்டம் அவருக்கு துணை நின்றது. அப்பொழுதுதான் ஹாலில் ஒரு பெரிய வெள்ளி கிண்ணத்தை கொண்டு வைத்துவிட்டு நின்று கொண்டிருந்தான் ரெட்ரேவல். வேறு ஒருத்தரும் அங்கு இல்லை. ஹலோ ரெட்ரேவல் என்றது ஆண்டனி. உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்கணுமே. வீட்டோட மேற்கு பகுதியில் யார் 3வது ஒரு ரூமில் இருப்பது? வீட்டின் அறைக்கு இல்லை, அந்த பகுதியிலே கேட்கிறேன். ரெட்வேல் ஓரிரு நிமிடங்கள் சந்திக்கலாம். ரெட்வேல் ஓரிரு நிமிடங்கள் சிந்திக்கலானான். அது அமெரிக்கா ஜென்டில்மேனுடைய ரூமாக இருக்கலாம் சார், மிஸ்டர் ஃபிஷ். ஓ அப்படியா, தேங்க்யூ. இதுக்கு எதுக்கு சார் தேங்க்யூ? ரெட்வேல் கிளம்ப ஆயத்தமானான். ஆனால் தயங்கினான். விஷயத்தை உடைத்தது முதலில் தானாய்தான் இருக்க வேண்டும் என்ற பரபரப்பு மிகவும் மரியாதையோடு நடந்து கொள்ளும் பட்லர்களை கூட சாதாரண மனிதர்களாக்கி விடுக்கின்றது. நேற்று ராத்திரி என்ன நடந்ததுன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கணுமே சார். என்றார் ஆண்டனி. ஒரு வார்த்தையும் கேள்விப்படலை. நேற்று ராத்திரி என்ன நடந்தது? ஒரு திருட்டு முயற்சி சார். ஹே அப்படியா? ஏதாவது களவு போயிடுச்சா? நோ சார். ஆயுதங்கள் வச்சிருந்த பகுதியில் இருந்த ஆயுதங்களை கரட்டிக்கிட்டு இருந்தானுங்க திருடனுங்க. மீட்டிங் அறையில் தான் எடுத்துக்கிட்டு ஓடிருப்பானுங்கன்னு. ஆனால் பாவம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓட வேண்டியதாயிடுச்சு. இது அசாதாரணமாக இருக்குதுப்பா என்றார் ஆண்டனி. மறுபடியும் அதே மீட்டிங் அறை உடச்சிக்கிட்டா உள்ளே வந்திருக்கானுங்க. ஜன்னலை திறந்துக்கிட்டு வந்திருக்கணும்னு பேசிக்கிறாங்க சார். சொல்ல வந்ததை முதலில் சொல்லிவிட்டதால் விளைந்த திருப்தியை அனுபவித்தபடி வெளியேற திரும்பியவனிடமிருந்து ஒரு சிறு மரியாதை கலந்த மன்னிப்பு வெளியானது. மன்னிக்கணும் சார், நீங்கள் உள்ளே வந்ததை நான் கேட்கவே இல்லை.
நீங்கள் என் பின்னாடியே நின்றுக்கிட்டு இருக்கீங்கன்னு கூட எனக்கு தெரியாமல் நுழைஞ்சிருக்கீங்க. ரெட்வெல்லின் திருப்பத்தால் இடிக்கப்பட்டிருந்த மிஸ்டர் ஐசெக்டின் நட்பாய் கையமர்த்தி காட்டினார். ஒன்றும் பெருசா பட்டுடல நண்பா, அப்படியெல்லாம் கிடையாது, கேரியான். ஒடுக்கமாய் ரெட்வேல் வெளியேறிவிட முன்னுக்கு வந்த ஐசெக்டின் ஒரு ஈசி சேரில் தன்னை போட்டுக்கொண்டார். ஹலோ கேட் என்றார். ஸோ நீங்க திரும்பி வந்துட்டீங்க. எஸ் என்ற ஆண்டனி. என்ன ஒரு பரபரப்பான வார இறுதியா அமைஞ்சிருக்கு போல தெரியுதே என்றார். யாரோ லோக்கல் ஆசாமிகளால் தான் நேற்றை இரவு கலாட்டா நடந்திருக்குன்னு எனக்கு தோணுது என்றார் ஐசெக்டின். கசமுசான்னு பண்ணிட்டு போயிருக்கானுங்க, அதை வச்சு சொல்கிறேன். ஆயுதங்களை சேகரித்து வைக்கும் வழக்கம் உள்ளவங்க யாராவது இங்கே இருக்காங்களா என கேட்டார் ஆண்டனி. இப்படி ஒரு வழக்கம் விசித்திரமான ஒன்றா படுது. படு விசித்திரம் என்றார் ஐசெக்டின். ஒரு நிமிடம் போல தாமதித்த அவர் பிறகு மெதுவாய் சொன்னார். இங்கே வந்து மாட்டிக்கிட்டு இருப்பது ஒரு பெரிய துர்திஷ்டம். அவர் சொன்ன தொனியில் ஆழமான கிளி பற்றி கிடந்தது, அல்லது கிளிப்படுவது போல அமைந்திருந்தது. நீங்க சொல்வதை என்னால் முழுக்க புரிஞ்சிக்க முடியல என்றார் ஆண்டனி. இந்த மாதிரி கை கட்டப்பட்ட ஒரு நிலையில் எதுக்காக நாம் எல்லோரும் இங்கே வைக்கப்படணும்? நேற்றே மரண விசாரணை முடிஞ்சாச்சு. மாரடைப்பால் காலமாகிவிட்டதாக சொல்லப்பட்டு பிரின்ஸுடைய உடல் நாளையே லண்டனுக்கு போயிடும். இத்தனை இருந்தும் ஒருத்தர் கூட வீட்டை விட்டு அகல அனுமதிக்கப்படலை. சூப்பரிண்டெண்டன்ட் பேட்டிலுக்கு என்னவோ தெரிஞ்சிருக்கு என்றார் ஆண்டனி சிந்தனையாய். அவரோட திட்டத்தின் முக்கியமான சாறு. யாரும் இந்த வீட்டை விட்டு அகலக்கூடாது என்பதுதான் நினைக்கிறேன். ஆனால் சொல்கிறேன்ப்பா, தப்பாக நினைக்காதீங்க கேட், நீங்கள் வெளியே போயிட்டு வந்திருக்கீங்க. காலில் விலங்கு கட்டப்பட்டு என்று விளக்கினார் ஆண்டனி. நான் வெளியிலிருந்த முழு நேரமும் கண்கொத்தி பாம்பா கண்காணிச்சிட்டு இருக்காங்க என்பதில் எனக்கு துளி சந்தேகம் கிடையாது. அந்த ரிவால்வரை எங்கேயாவது போட்டு தலைமூழ்கிடும் சந்தர்ப்பங்கள் எனக்கு அளிக்கப்படக்கூடாதில்ல? ரிவால்வர் என சிந்தனையாய் சொன்னார் ஐசெக்டின். அது இன்னும் கண்டுபிடிக்கப்படலை. எஸ், இன்னும் போகிற வழியில் அப்படியே குளத்துக்குள்ள விட்டெறியப்பட்டிருக்கலாம். சான்ஸ் இருக்கு. சூப்பரிண்டெண்டன்ட் பேட்டில் எங்கே? அவரை நான் இன்னைக்கு மதியானம் பார்க்கலையே. அவர் லண்டன் வரை போயிருக்கார். அவரை நான் ஸ்டேஷனில் வச்சு சந்தித்தேன். லண்டனுக்கா போயிருக்கார்? நிஜமாவா? எப்போ வருவேன்னு சொன்னாரா அவர்? நாளை விடிய காலைன்னு நினைக்கிறேன். அப்போ லார்ட் கேட்டர்ஹாம் மற்றும் மிஸ்டர் ஃபிஷ் ஆகியோருடன் சேர்ந்து கொண்டு விர்ஜீனியா உள்ளே வந்தார். ஆண்டனியை பார்த்து வரவேற்கும் புன்னகையை வீசினார் அவர். ஓ, அப்போ நீங்கள் திரும்பி வந்துட்டீங்களா மிஸ்டர் கேட்? நேற்று ராத்திரி நாங்கள் பண்ணின வீரத்தீர சாகசங்களை பற்றியெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? ஆமாம் கேட் என்றார் ஃபிஷ். பரபரப்பும் கிளர்ச்சியும் நிறைந்த இரவு அது. மிஸ்ஸஸ் ரேவலை போய் நான் உள்ளே வந்திருந்த திருடங்களால் ஒருத்தர்னு நினச்சி பிடிச்சதையும் கேள்விப்பட்டீங்களா? அது இருக்கட்டும், ஆண்டனி சொன்னார். அந்த திருடனுங்க ஓடிட்டானுங்க என்றார் மிஸ்டர் ஃபிஷ் வருத்தமாய். விர்ஜீனியா, நீங்களே விளக்குங்களேன் என்ற லார்ட் கேட்டர்ஹாம். இந்த பண்டில் பொண்ணு எங்கே போனான்னு தெரியலையே என்றார். விர்ஜீனியா சின்னதாய் சொல்லி முடித்தார். பிறகு எழுந்து ஆண்டனியின் அருகே சென்று அமர்ந்து கொண்டாள். டீ முடிஞ்சதும் படகுத்துறைக்கு வா என தனிந்த குரலில் சொன்னார். நானும் பில்லும் உன்கிட்ட நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. பிறகு பட்டும் படாமல் அங்கு நடந்து கொண்டிருந்த சம்பாஷணையில் அவர் பங்கேற்றார். படகுத்துறை சந்திப்பு திட்டமிட்டபடி நடந்தது. விர்ஜீனியாவும் பில்லும் தத்தம் செய்திகளால் பொங்கி வழிந்து கொண்டிருந்தார்கள். இரகசிய உரையாடலுக்கு ஏரியின் மையப்பகுதிதான் பாதுகாப்பான நம்பகத்தன்மை பெற்ற இடம் என அனைவரும் ஒப்புக்கொண்டார்கள்.
நடுக்குளம் வரை சென்றுவிட்டது ஊர்ஜிதமானதும் முந்தைய நாளிரவு நடந்த சாகச நிகழ்வுகள் அனைத்தும் ஆண்டனிக்கு ஒப்புவிக்கப்பட்டன. இதில் பில் சற்று முகம் சுளித்தவனாய் தென்பட்டான். இந்த ஆளை முந்தைய நாள் இரவு நடந்து முடிந்துள்ள வீரத்தீர நிகழ்வுகளோடு கொண்டு வந்து முடிச்சு போடாமல் வைப்பதே நல்லது என விரும்பினான் அவன். புரியா புதிரா இருக்கு இது என்றார் ஆண்டனி. கதை சொல்லி முடிக்கப்பட்டதும் இதில் இருந்து நீங்க என்ன முடிவுக்கு வந்திருக்கீங்க என விர்ஜினியாவை கேட்டார். எதையோ எதிர்பார்த்து தான் அவனுங்க வந்திருக்கானுங்கன்னு நினைக்கிறேன் என்று சிரத்தையாய் பதில் தந்தார். திருடனுங்க என்னும் ஐடியா முட்டாள்தனமானது. அவனுங்க தேடி வந்தது அது எதுவோ அது ஆயுதங்களுக்குள்ளே ஒளிச்சு வைக்கப்பட்டிருக்கலாம்னு நினைச்சிருக்கானுங்க. எஸ், அது வெளிப்படையாவே தெரியுது. ஆனா எதுக்காக சுவரில் இருந்த படத்தை தட்டி எடுக்கணும்? இது ஏதோ அவனுங்க ஒரு ரகசிய பாதை இருப்பதையோ அல்லது ரகசிய படிக்கட்டுகள் இருப்பதையோ அல்லது இப்படிப்பட்ட ஏதோ ஒன்றை சந்தேகிச்சு தேடியிருப்பது போல தோணுது. சிம்னீஸில் சுரங்கப்பாதை மாதிரி ஒன்று இருக்கு, எனக்கு தெரியும் என்றார் விர்ஜினியா. படிகள் கொண்ட ஒரு ரகசிய பாதை இருப்பதாகவும் கேள்வி. இதை பற்றியெல்லாம் லார்ட் கேட்டர்ஹாமால நமக்கு விளக்க முடியும். இதெல்லாம் இருக்கட்டும், அவனுங்க இங்கே எதை தேடிக்கிட்டு வந்தானுங்க? அது வாழ்க்கை வரலாறா இருக்க முடியாது என்றார் ஆண்டனி. அது ஒரு நல்ல பெரிய கனமான பார்சல். அவனுங்க சின்னதாக எதையோ தான் தேடி வந்திருக்கணும். சார்ஜுக்கு என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன் என்றார் விர்ஜினியா. அவர் வாயிலிருந்து அதை என்னால் பிடிங்கிட முடியுமான்னு தெரியல. இதுக்கெல்லாம் பின்னாடி என்னவோ இருக்குன்னு எனக்கு இந்த கேஸ் நெடுக்கிலும் எண்ணம் இருந்துக்கிட்டே இருந்தது. ஒரே ஓர் ஆள் தான் இருந்தான்னு நீங்கள் சொன்னீங்க என முன்னேறிய ஆண்டனி, ஆனால் நீங்கள் ஜன்னல் பக்கமாக துள்ளி ஓடிய போது இங்கே கதவு நோக்கி யாரோ போன அரவத்தை நீங்கள் கேட்டிருப்பதால இன்னொருத்தனும் இருந்திருக்கலாம்னு தோணுது. அந்த அரவம் ரொம்பவும் ஒலி கம்மியாக இருந்தது என்றார் விர்ஜினியா. ஜஸ்ட் என்னோட கற்பனையாக கூட அது இருந்திருக்கலாம். இது சாத்தியமே. ஆனால் ஒருவேளை அது உங்கள் கற்பனையாக இல்லாமல் நிஜமாக இருந்திருக்கும் பட்சத்தில் அந்த ஆள் இங்கேயே உள்ளே இருக்கும் ஆளாதான் இருக்கணும். இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, என்ன நினச்சி திகைச்சி போகிறீங்க என்று கேட்டார் விர்ஜினியா. நீங்கள் கீழே உதவி கேட்டு கத்திய போது குற்றமற்றவர் போல சுத்தமாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு தயாராக நின்றுக்கிட்டு இருந்த மிஸ்டர் பிஷ்ஷின் படுஜாக்கிரதையான நடவடிக்கை. ஆமாம், இதில் என்னவோ இருக்கு என்று ஏற்றுக்கொண்டார் விர்ஜினியா. அப்புறமா அந்த ஐசெக்டின் வீடே அமைதியாக இருப்பதை போல ஆழ்ந்து தூங்கிய அவர். இதுவும் சந்தேகத்துக்கு இடம் தருது. அப்படி ஒருத்தனால இருக்க முடியுமா? அந்த பைய போரிஸ் என ஆலோசித்தது பெல். உள்ளுக்குள்ளே அமைதியாகாத ஒரு முரட்டு போக்கிரி போலிருக்கான் அவன். ஐசக்கோட சர்வெண்ட்டை தான் சொல்கிறேன். இப்போது சிம்னீஸ் முழுக்க ஒரே சந்தேகத்துக்குரிய பாத்திரங்களாக பொங்கி வழியுது என்றார் விர்ஜினியா. இதில் நாம் விட்டு வச்ச மற்றவங்களும் சந்தேகப்பட்டியலிருந்து விடுபடாதவங்களும் என்னால் அடித்து சொல்ல முடியும். சூப்பரிண்டென்டன்ட் பேட்டில் லண்டன் போகலேன்னு என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும். அங்கே அவர் போவதற்கு எந்த முட்டாள் காரணமும் தெரியல. மிஸ்டர் கேட், அந்த விலங்கா பிரெஞ்சு அந்நியன் நம்ம பார்க்கலையே சுற்றிக்கிட்டு இருப்பதை நான் ஓரிரு முறை பார்த்தேன். அதெல்லாம் சும்மா என்று மறுத்தார் ஆண்டனி. இப்படி தான் ஒரு சந்தேக விஷயமா தூசு தட்டிட்டு நான் வந்திருக்கேன். பிரயோஜனம் இல்லை. கழுத மாதிரி திரும்பியிருக்கேன். இதுதான் மிச்சம். இங்கே கவனிங்க. எனக்கென்னவோ இந்த முழு சமாச்சாரமும் ஒரே ஒரு கேள்வியாய் சுருங்கி நிற்கிறாப்புல தெரியுது. அது இதுதான்.
நேற்று ராத்திரி அவனுங்க எதை தேடிக்கிட்டு இங்கே வந்திருந்தாங்களோ அதை அவனுங்க பார்த்துட்டாங்களா? அவங்க ஒரு வேளை பார்க்கலானா என்றார் விர்ஜீனியா. என்னை பொறுத்த வரைக்கும் அவனுங்க எதையுமே இங்கே பார்க்கல. அப்படின்னா அவனுங்க மறுபடியும் வருவானுங்க. இதுதான் என் தற்போதைய நம்பிக்கை. பேட்டில் லண்டனில் இருப்பது அவனுங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அல்லது உடனடியாக தெரிஞ்சுப்பானுங்க. ஆகவே இன்னொரு முறை ஆபத்தை கையில் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு ராத்திரி அவனுங்க மறுபடியும் வருவானுங்க. நிஜமா நீங்க அப்படி நினைக்கிறீங்க? வாய்ப்பு இருக்கு. தட்ஸ் ஆல். இப்போ நாம் 3 பேரும் ஒரு குழு அமைச்சுப்போம். எவர்ஸ்லேயும் நானும் தேவையான முன்ஜாக்கிரதை நடவடிக்கைகளை கடைப்பிடிச்சிட்டு மீட்டிங் அறையிலேயே பதுங்கியிருக்கிறோம். நான் இடைமறித்தார் விர்ஜீனியா. என்னை இதிலிருந்து வெளியே தள்ளி வைக்க திட்டமிடாதீங்க. கவனிங்க விர்ஜீனியா என்றான் பில். இது ஆம்பளைங்க வேலை. மண்ணாங்கட்டி முட்டாள் மாதிரி பேசாத பில். நான் இதுக்குள்ள தான் இருக்கேன், நினைவிருக்கட்டும். நேற்று ராத்திரி என் கையை பிடிச்சுக்கிட்டு நீ படியிருங்க வந்த போது மட்டும் இது பொம்பளைங்க வேலையோ? இது 3 பேர் குழு. இக்குழு இரவு ரோந்து அடிக்கும். இப்படியாக ஒரு முடிவாகப்பட திட்டங்கள் வகுக்கப்பட்டன. கூடியிருந்தோர் எல்லாரும் சாப்பிட்டு முடித்து படுக்கைக்கு கழன்று கொண்ட பிறகு குழுவின் ஒவ்வொரு அங்கத்திறனாக ஓசைப்படாமல் உட்புகுந்தனர். ஒவ்வொருவரும் சக்தி வாய்ந்த டார்ச் விளக்கு ஏந்திருந்தார்கள். ஆண்டனியின் கோட் பாக்கெட்டில் கிடந்தது ஒரு கைத்துப்பாக்கி. ஆண்டனி தான் இன்னொரு முறை திருட்டு முயற்சி அன்றிரவே மேற்கொள்ளப்படும் என்று சொல்லியிருந்தது. இருந்த போதிலும் அந்த முயற்சி வெளியிலிருந்து இடம்பெறும் என்ற அர்த்தத்தில் அவர் சொல்லியிருக்கவில்லை. முந்தைய நாளிரவு இருட்டில் அவரை கடந்து ஒருத்தர் போனதாய் விர்ஜீனியா யூகிப்பது மிக சரியென்றே நம்பினார் அவர். எனவே படுத்திருந்த ஓர் ஓக் மரத்தாலான பீரோவின் பின்னால் அவர் பதுங்கி நின்று கொண்டபோது அவருடைய கண்கள் வாசற்கதவினை நோக்கியே நிலைத்திருந்தனவே ஒழிய ஜன்னலை நோக்கி அல்ல. எதிர்ப்புற சுவர் பகுதியிலிருந்து ஒரு ஆயுதம் தாங்கிய உருவத்துக்கு பின்னால் ஒண்டிக் கொண்டிருந்தார் விர்ஜீனியா. பில் ஜன்னல் அருகில். ஒவ்வொரு நிமிடமும் வருடக்கணக்காய் நீள்வது போன்ற பொறுக்க ஒண்ணா நீளத்தோடு போயிற்று. 1 என மணியடித்தது. பிறகு 1:30, அப்புறம் 2, தொடர்ந்து 2:30. ஆண்டனி இறுகி போனவராய் உணர்ந்தார். அவருக்கு முட்டிகள் கடுமையாக வலிக்க ஆரம்பித்திருந்தன. தனது யூகமே தவறாக போயுள்ளது என்கிற முடிவுக்கு அவர் கொஞ்சம் கொஞ்சமாய் போயிருந்தார். இன்றிரவு எந்த முயற்சியும் இடம்பெறப் போவது கிடையாது. அப்பொழுதுதான் அவருடைய புலன்கள் எல்லாவற்றையும் ஜாக்கிரதையாக தீட்டிக்கொண்டு அவர் விரைப்பானார். வெளியில் இருந்த டெரஸ் பகுதியிலிருந்து காலடிகள் வருவது அவருக்கு கேட்டது. பிறகு மீண்டும் அமைதி. பிறகு ஜன்னலை லேசாய் அசைப்பது போன்றதொரு ஓசை. திடீரென ஜன்னல் வழிவிட்டு இணங்கியது கேட்டது. கூடவே அது திறக்கப்படும் ஓசையும். ஒரு மனிதன் ஜன்னல் மர சட்டத்தில் கால் வைத்து குதித்திறங்கி நின்றான். கேட்கும் ஓசைகளையெல்லாம் துளைத்தெடுத்து கவனிப்பவனைப் போல சில நிமிடங்கள் ஓவியமாய் நின்றான் அவன். பிறகு திருப்தி அடைந்தவன் போல கையில் இருந்த டார்ச் விளக்கு ஒளியினை துரிதமாய் ரூம் முழுக்கவும் ஒரு வட்டமடித்து காட்டி முடித்தான். அசாதாரணமாய் எதையும் அவன் பார்க்கவில்லை. கவனித்து கொண்டிருந்த 3 பேரும் மூச்சு ஓசையை கூட இழுத்து பிடித்து வைத்திருந்தார்கள். நேற்றைய இரவு அவன் பரிசோதித்து கொண்டிருந்த அதே சுவர் பகுதிக்கு போனான் அவன். அது சுவரில் பெரிய படம் போன்று ஒன்று மாட்டப்பட்டிருந்தது. சுவர் பகுதி. அப்பொழுது பார்த்து ஒரு படு பயங்கரமான எச்சரிக்கை பில்லின் மூளையை கடந்தது. அவன் தும்மப் போகிறான். பனி படர்ந்த பார்ப்பகுதியில் முந்தைய இரவு போலிருந்தது. அவனுக்கு சமத்தியான ஜலதோஷத்தை ஏற்படுத்தியிருந்தது.
நாள் முழுக்க விட்டு விட்டு தும்மிக்கொண்டே இருந்தான். அதேபோல் இப்பொழுது ஒரு தும்மல் வரவேண்டியிருக்கின்றது. அதை பூமியின் எந்த சக்தியாலையும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. ஆனாலும் அதை தடுத்து நிறுத்த அவன் அறிந்த அனைத்து நிவாரண வழிகளையும் கடைபிடித்து பார்த்தான். உதடுகளை உள்ளுக்கு மடக்கி வாயை பூட்டினான். உள்ளே கனமாய் காற்றை இழுத்து நிறுத்தி பார்த்தான். கழுத்தை அப்படியே பின்னுக்கு தள்ளி போட்டு கொண்டு உத்திரத்தை பார்த்தான். கடைசியாய் மூக்கு துவாரங்களை இறுக்க மூடிக்கொண்டு கசக்கிவிட்டும் முயற்சித்தான். எதுவும் ஒத்துழைக்க உதவாமல் போயின. தும்மிவிட்டான். பார்த்து பரிசோதித்து அடக்கப்பட்ட சின்ன விசுக்குதான் அது. ஆயினும் மயான அமைதியாய் இருந்த அந்த அறைக்கு பேரிடியாய் அறையும் அளவுக்கு இருந்தது அது. அந்த அந்நியன் தள்ளி திரும்ப அதே சமயம் ஆண்டனி இயங்கினார். அவனுடைய கையிலிருந்த டார்ச்சை அடித்து விழ வைத்த அவர் அவன் மீது முழுக்கவும் விழுந்தார். மறு நிமிடமே இருவரும் திரையில் ஒன்றாய் கிடந்தார்கள். விளக்குகள், கத்தினார் ஆண்டனி. தயாராய் சுவிட்சுகளிடம் இருந்தார் விர்ஜினியா. இன்றிரவு விளக்குகள் முழு ஒளியுடன் பிரகாசமாய் எரிந்தன. ஆண்டனி அந்நியனின் மேல் இருந்தார். அப்பொழுது பில் உதவிக்கரம் நீட்டினார். இப்ப என்ற ஆண்டனி, நீ யார்னு நாங்க பார்த்துடுறோம் பயலே என்றார். குப்புற கிடந்த தனது இரையை திருப்பி போட்டார் அவர். அது சுத்தமாய் கருப்பு தாடி வைத்து அலைந்து கொண்டிருந்த பக்கத்து விடுதி அந்நியனே. அப்பொழுது சிறப்பான திட்டம் என்று ஒரு குரல் அங்கீகரித்து பின்னாலிருந்து வந்தது. அங்கிருந்து இவர்கள் அனைவரும் விக்கித்து போய் பார்த்தார்கள். திறந்திருந்த கதவின் வாயிலில் பருத்த சூப்பரண்டென்டன்ட் பேட்டிலின் உருவம் நின்று கொண்டிருந்தது. நீங்க லண்டன்ல இருக்கீங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் என்றார் ஆண்டனி. பேட்டலின் கண்கள் மினுமினுத்தன. அப்படியா சார் என்று அவர் கேட்டார். அப்படி நான் கிளம்பி போயிருப்பதா நினைச்சிக்கிட்டே இருப்பது தான் எனக்கு நல்லதுன்னு நான் நினைச்சேன் சார். நம்பிக்கிட்டு தான் இருந்தோம் என்றார் ஆண்டனி, தான் பிடித்திருந்த பகைவனை பார்வையால் பார்த்தபடி. ஆனால் ஆண்டனியின் ஆச்சரியத்திற்கு தீனி போடும் விதமாய் அந்நியனின் முகத்தில் அடக்க முடியாமல் போனதால் விளைந்த சிறு சிரிப்பு கீறல் முளைந்திருந்தது. நான் எழுந்திருக்கலாமில்ல என பிடிப்பட்ட பயமற்ற குரலில் கேட்டார் அவர். நீங்க 3 பேரு, நான் ஒருத்தன், ஏதோ பார்த்து பண்ணுங்க என்றார் சிறு சிரிப்பு கீறல் குறையாமல். ஆண்டனி கண்ணியமாய் கை தந்து உதவி அவனை தூக்கிவிட்டார். அந்த அந்நியன் அவனுடைய கோட்டினை சரி செய்து கொண்டான். காலர்களை சரியாக்கினான். பிறகு ஆழ்ந்த பார்வையை பேட்டில் மீது பதித்தான். கேட்பதற்கு மன்னிக்கணும் என்று அப்பொழுது சொன்ன அவன், நீங்க ஸ்காட்லாந்து யார்டை சேர்ந்த அதிகாரியா என்றான். தட்ஸ் ரைட் என்றார் பேட்டில். அப்படின்னா நான் யார் என்ன என்பதை உங்களுக்கு தரேன் சொல்லிவிட்டு சிரித்த அவன், இதை நான் புத்திசாலித்தனமா முன்னாடியே பண்ணியிருக்கணும் என்றும் சொன்னான். தனது பாக்கெட்டிலிருந்து ஓரிரு தாள்களை எடுத்து அவன் அவற்றை ஸ்காட்லாந்து துப்பறியும் அதிகாரியின் கைகளுக்கு மாற்றினான். அதே சமயம் தனது கோட்டினை விலக்கி அதனுள்ளே பின் பண்ணப்பட்டிருந்த எதையோ அவருக்கு காட்டினான். நம்ப முடியாமல் போனவரை போன்ற ஆச்சரிய ஊளையை வெளியிட்டார் பேட்டில். அத்தாள்களை முழுதும் படித்த பிறகு மரியாதையாய் முதுகு வளைத்து காட்டிவிட்டு அவற்றை திரும்ப ஒப்படைத்தார் பேட்டில். உங்களை போய் அடிச்சு பிடிச்சு இம்சித்தற்கு மன்னிப்பு கேட்கிறேன் சார் என்றார். ஆனா இதெல்லாம் நீங்களே இழுத்து விட்டுக்கிட்ட சிக்கல்கள் என்றும் அழகாய் விளக்கினார். மற்றவர்களின் முகங்களிலும் விளைந்திருந்த ஆச்சரியத்தை கவனித்தபடி புன்னகைத்தபடி பேட்டில் சொன்னார். இந்த ஜென்டில்மேனை தான் நாங்கள் சமீப நாட்களாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் மிஸ்டர் லெமன், பாரிஸ் போலீஸ். அகதா